வெனிசுலாவினுடைய நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்குது. அவங்களுடைய பாதுகாப்புக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து துணை நிற்போம் அப்படின்னு சொல்லி இந்தியா தரப்புலேருந்து ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கு. இதை வந்து அமெரிக்காவை முக்கியத்துவம் பண்ணி அமெரிக்காவை வந்து எந்த ஒரு இடத்துலையும் இழுக்காமல் இந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இதில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் சொன்னதை அப்படின்னு தாண்டிலும் வெனிசுலாவில் வந்து எண்ணெய் இருக்குது, இந்த எண்ணெய் கிடங்கு வந்து மொத்தமாகவே எங்களுக்குரியது தான் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இது தொடர்ந்து வெனிசுலாவினுடைய அதிபரான மதுரோவை வந்து கைது பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களை சிறப்பிடிச்சு வந்ததுக்கு அப்புறமா வந்து அவர் நியூ இயர் விஷஸும் வந்து சொல்லியிருந்தார் அவங்களுடைய நாட்டுக்கு. ஸோ கண்ணை கட்டிட்டு தான் வந்து அங்கேருந்து கூப்பிட்டுட்டு வந்தாங்க. இந்த விஷயங்கள் வந்து இன்னும் பேசு பொருளாயிட்டு தான் வருது. இதனுடைய முக்கியத்துவம் வந்து இன்னும் தெரியவே இல்லை. இது வந்து எந்த அளவுக்கு வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பின் விளைவுகளை ஏற்படுத்த போகுதுங்கிறத யோசிக்காமல் இவர் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி கமலா ஹாரிஸும் ஒரு சில விஷயங்களை முன் வச்சுருக்காங்க. இந்த வெனிசுலாவினுடைய நிலைமை வந்து ரொம்பவே மனசை பாதிக்குதுனோ. ஸோ இதை நாங்கள் உன்னிப்பாக கவனிக்காமல் இல்லை, எல்லா விஷயத்தையும் வந்து கவனிச்சுட்டு தான் வரோம் அப்படின்னு சொல்லி இந்தியா தரப்புலேருந்து ஒரு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் இந்தியாவினுடைய அறிக்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்னொரு பக்கம் வந்து கமலா ஹாரிஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்க வந்து ஒரு ஆபத்தான நாடகத்தை வந்து ஆடிட்டு இருக்காங்க. இது வந்து எவ்வளோ பெரிய விளைவுகளை வந்து அமெரிக்காவுக்கு கொடுக்க போகுதுங்கிறத யோசிக்கவே இல்லை. எண்ணெய் கிடங்கை கைப்பற்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு செயல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இதுவே ரொம்பவே பாதிப்புக்குள்ளாக்கும். ஃபியூச்சரை வந்து யோசிக்கவே மாட்டாரு ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை முன் வச்சு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க கமலா ஹாரிஸ்.